எங்க வந்து அவங்க அந்த துணிச்சல் வந்தது? யார் கொடுத்தது? அந்த கட்சிக்காரர் கொடுத்தாங்களா? மாசம் வந்தவங்க பேடிங்க போய் சொல்லி அந்த கட்சிக்காரங்க கொடுத்தாங்களா? பணத்தை வைக்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுத்தீங்க பணம் அவங்களுக்கு? எவ்வளவு கொடுத்தீங்க பணம் அடிக்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். எனக்கு இது கேள்விக்கு பதில் வரணும். என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வணக்கம் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள ஆரம்பிக்க போகும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு நியூஸோ ஒரு செய்தியோ ஒரு அப்டேட்டோ நான் உங்களுக்கு டெய்லி வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு சோக சம்பவம் அப்படின்றது ரொம்பவே வருத்தத்துக்குள்ளானது. ஏன்னா இன்னைக்கு 4 மாச கர்ப்பிணியை வந்து இன்னைக்கு திமுக காரங்க ஒரு கும்பல் வந்து அடிச்சு தாக்கியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ தூரம் தான் நம்ம பாதுகாப்பு நம்ம பலப்படுத்த முடியும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான பாதுகாப்பு தேவைப்பட வேண்டியிருக்கு. அந்த ஒரு வகையில் நீங்கள் அந்த கர்ப்பிணி பெண் அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ தூரம் ஆதங்கமாக பேசுகிறாங்க. ஏன்னா தாக்கப்பட்டது அவங்களோட பொண்ணு 4 மாத கருவை வயிற்றுல வச்சுட்டு இருக்கவங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நார்மலாக ஒரு கருத்து கணிப்பு ஒரு 10 பேர் சேர்ந்து எடுக்க போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது முதல்ல ஒரு பெண்ணோட கணவர் அடிக்கிறாங்க. அந்த கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவ இடத்திலே ஃபிக்ஸ் வந்துடுது. வந்த கையோட அவங்களையும் வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் வேண்டாம், அடிதடிலாம் வேண்டாங்க, நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறோங்க, நாங்கள் கிளம்புறோங்கன்னு சொன்னால் கூட கேட்காம இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கூட அவங்க மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் கூட அந்த கும்பல் வந்து பின்தொடர்ந்துருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாவை கலர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த இளைஞர் வந்து இன்னைக்கு ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு பயங்கர பலத்த அடி விழுந்திருக்கு. இதெல்லாம் போக அந்த கர்ப்பிணி பெண்ணோட நிலைமையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் அந்த தாய் வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து அவங்களோட கட்சியில் இப்போ ஒருவேளை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரையாவது தாக்கியிருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளோ தூரம் சின்ன பிரச்சனையாக இருக்குமா? இன்னைக்கு மீடியாவில் யாருமே பேச மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு சேகர் பாபு வந்து அமைச்சரா இருக்காரு அப்படின்றத விட இன்னைக்கு அவரோட அடியாட்களை இந்த கவியரசு, ஆசாத் அப்படின்ற 2-3 பேரை ஏவி விட்டு வட்ட செயலாளர் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எங்கே தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மள தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஏன் இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்பில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு கமெண்ட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊபி ஊடகங்கள் இன்னும் கூட நிறைய பேர் வந்து ஊபிகள்னு யாரும் உங்களுக்கு நான் சொல்றேன்னு தெரியுது. நாம் தமிழராக இருக்கட்டும், யாரோ பார்த்தீங்கன்னா அசிங்கமான கமெண்ட் வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுனா அவங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க. எங்களுக்கு துளி அளவு பயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் 26ல் இந்த தமிழகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் தூய சக்தி தமிழக வெற்றி கழகம் வரும்போது தீய சக்தி பயப்பட தான் செய்யும், யாரும் வந்து கலங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவரோட ஒரு பதிவும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி தமிழகத்தில் தாவேகா தொண்டர்கள் தாக்கப்படுவது வந்து சரியில்லை. இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இருக்கிற ஆலமரமாக இருக்கிற கட்சி வந்து பயப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கான வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு தொண்டர்கள் பின்னாடியும் இன்னைக்கு தலைமை வந்து நிக்கும்னு நிரூபிக்கிற விதமா ஆதவர்ஜுனாவும் சரி, நிர்மல்குமாரும் சரி உடனடியாக போய் அந்த ஒரு தீர்வு காண்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தெளிவாகவே ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அமைச்சர் சேகர் பாபுக்கு நேரடியாகவே சவால் விட்டுருப்பாரு. முடிஞ்சா என் சட்டையோட பட்டனை நீ தொட்டுடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதே வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளும் எல்லாருமே சொல்லணும். முடிஞ்சா தமிழக வெற்றி கழக தொண்டர்களை உங்களால் தாக்க முடியுது, தொட முடியுது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆள் கிடையாது தமிழக வெற்றி கழக தொண்டர், ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விஜய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னது உண்மை அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா டிவிக்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நல்ல விஷயம்ன்றது நம்ம 13ஆம் தேதி விஜய் அவர்களோட சேலம் சந்திப்பு, பொதுமக்கள் சந்திப்பு மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட 13ஆம் தேதி வந்து அது மக்கள் சந்திப்பிலிருந்து மாற்றி நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றிருக்காங்க. அதுக்கான பூமி பூஜை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அப்படின்றவர் தலைமையில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய அந்த கோயில் விழா, ஒரு பெரிய பெரிய திருமண விழாக்கள்லாம் நடத்துற மாதிரி முகூர்த்த கால்லாம் உண்டி பயங்கரமா அந்த ஒரு இடத்த வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த நம்ம ராணுவ வீரர்கள் பழைய ராணுவ வீரரோட ஒரு கட்டுப்பாட்டில் கீழே தனியார் படை ஒன்று அமைச்சு கருப்பு படை அப்படின்ற பேரில் நிறைய தொண்டர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து வர்றவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இடையூறும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NH ரோடு, அந்த NH ரோட்டுக்குள்ளே இருக்கிற சர்வீஸ் ரோடு. அங்கே வந்து சில பேர் வந்து தாக்கா வரலாம், ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 12 to 3 டைம் அப்படின்றனால அதிக வெயில் இருக்கிற டைம், பொதுமக்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும், அவசர ஆம்புலன்ஸ், தீயணைப்பு. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, அங்கே இருக்கிறதுல நிறையா குப்பைகள், இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து மேலே ஏறிடலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பஞ்சாயத்து இருக்குன்றனால இவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி கொடுத்து இதுக்கான வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சிறப்பாக திறம்பட வந்து இன்னைக்கு சேலத்தையே வந்து மொத்த தமிழ்நாடும் பார்க்கணும், திரும்பி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு நிர்வாகிகள் சந்திப்பை இன்னைக்கு பார்த்திபன் அவர்கள் முன்னின்று நடத்துறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நேர்மாறாக தான் நடந்திருக்கிறது இது வடசென்னை பிரச்சனை. இதுக்குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு சேகர் பாபு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட அடாவடித்தனங்கள், வடசென்னையிலே நான் தான் தாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து எப்பவுமே அடிதடியில் தான் இறங்குவாரு. ஒரு தனியார் நிகழ்ச்சியில கூட ஒரு
தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், மக்கள் அரங்கம் அந்த மாதிரி. அண்டா செந்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாப்ல. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே சூழ ஒரு 20-30 பேரை கூட்டிகிட்டு வந்து 100 பேருக்கு மேலே ஆளை கூட்டிகிட்டு வந்து குண்டர்களை வச்சு அங்கே இருக்கிறவங்களையும் தாக்கி இன்னும் சில பேரை வந்து தாக்கி அது வந்து காவல் நிலையத்துக்கே போனாலும் கூட யார் தாக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்களே தவிர தாக்கினவங்கள வழக்கு பதிவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதுதான் உண்மையாக இருக்குது. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டி அவர்கள் வந்து தனி மனித ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார். ஏன்னா அதுக்கு காரணம் மேடையில் சாட்ட பேசின பேச்சு. அப்போ என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு இன்னைக்கு காவல்துறையினர் இருமேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணுறது தான் நியாயம். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களை மட்டுமே இவங்க வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் படைன்றது அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க மேலே நம்ம வழக்கு பதிவு செஞ்சுடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்க. அப்போ அடுத்தடுத்தான ஒரு பிட்டப் கேஸை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தாவைக்கா கூடாரம் காலி ஆயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு இளம் தலைமுறையினர் வந்து இப்போ அரசியலுக்கு புதுசாக வர்றாங்க அப்படின்போது புதுசாக வரும்போது அவங்கள நம்ம ஈஸியாக பயமுறுத்திடலாம். இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஆண்ட கட்சி, நம்மக்கிட்ட எவ்வளவோ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, இவங்க என்னத்தை பண்ணுறாங்க வந்து அப்படி வந்தாலும் கூட நம்ம ஈஸியாக மக்களை வந்து இன்றைக்கி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற நிலைமையில இன்றைக்கி இவங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. துளி அளவு இது வந்து பாதிக்காது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள், குறிப்பாக பெண்களை நான் பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பெண்கள் அவர்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, ஒவ்வொரு மேடைகளிலேயும் வந்து இன்றைக்கி பெண்களை அசிங்கப்படுத்தி பேசுறது, நீ வந்து தைரியமான ஆள்னா பனையூர் பங்களாக்கு போகணும், பேச்சாளர்களை வச்சு பேச வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க வந்து என்னத்தை பயந்துருவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க வந்து கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்குலாம் வேலை கிடையாது. குடும்பமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அடுத்தடுத்து அணி சேர்ந்துட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இன்னைக்கு நம்ம தெரியாமல் கேட்குறோம். இப்போ அடிச்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழக தொண்டர்களே அடிச்சிட்டாங்க, தான் பெரிய ஆள்னு நிரூபிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் வருதுன்னு வைங்க, ஓட்டு நாள் வரும்னு வைங்க, கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னொரு 30 நாள் இருக்குன்னு வைங்க. அடுத்து அவங்க ஓட்டு கேட்க நம்ம ஏரியாவுக்கு தான் வரணும். நம்ம ஒன்றும் வன்முறையெல்லாம் கையாள வேணாம். ஒன்றுமே இல்லாமல் இப்போ வர்றாங்க, ஓட்டு கேட்க வர்றாங்கன்னா அந்த தெருமுனையில நமக்கு தெரிஞ்சிரும்ல. நம்ம வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டோம்னா யார்கிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க? அப்படியே ஒருவேளை நம்மகிட்ட நேருக்கு நேராக வந்து கேள்வியாக கேட்கும்போது உன் வேட்பாளர், இப்போ ஒரு வேட்பாளர் வந்து கேள்வியா நம்மகிட்ட ஓட்டு, அம்மா தாயே எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கம்மா, எங்கள் கட்சி இப்படிலாம் பண்ணியிருக்கு, இந்த பெரிய உதயமான கட்சிக்கும் போட்டுருங்க, அப்படி இல்லையா 2 ரெட்டை இலையா இப்போ விரிஞ்சிருக்கும் அந்த கட்சிக்கு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க, உன்னையே அவன் ஆள் இப்படி பண்ணியிருக்கான்னு மூஞ்சிக்கு நேராக என் தேவை வச்சுக்கு அரைச்சி ஊற்றுன மாதிரி அவர் கேள்வி கேட்டோம்னா என்ன பண்ணுவார் அந்த வேட்பாளர் அப்படின்றது கூட இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நடக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதனால யாருமே தூண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அந்த கூட்டணி விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதுதாங்க முதல்ல இருந்தே சொல்ல வரதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு யாருப்பா கூட்டணி வரா, தனி ஒரு ஆளாக இன்னைக்கு விஜய் அவர்கள் நிற்கிறாரு, எல்லா கட்சியும் கழட்டி விட்டுருச்சு அப்படின்றத விட எல்லா கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் கழட்டி விட்டுருச்சுன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா ஊழல் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கிது அப்படின்றது தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து ரொம்பவே இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எங்கள் கூட யார் வேணாலும் கூட்டணிக்கு பேசுங்க, உங்களை யாருமே மறுக்கலாம், ஆனால் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இப்போ நம்ம பேச போகிறதுன்றது 4 பேருக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து கூட்டணி பேசுனாங்க, இங்கே இருக்கிறத பேசுகிறாங்க, அங்கே இருக்கிறத பேசுகிறாங்க, அங்கே பேசின ஆடியோவை இங்கே போடுறாங்க, இங்கே பேசின ஆடியோவை அங்கே போடுறாங்க. நம்ம ராஜா கண்ணப்பன் கூட வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு பேச்சுக்கு அடிபடாது, அந்த கட்சியே நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்றனால தான் இன்னைக்கு தேமுதிக அலுவலகம் ஒரு ஆள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து இன்னைக்கு விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட சார்பில் ஒரு 30 பேர் வந்து நிற்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்ப்போம். குறிப்பாக அவங்க எங்கே நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஏ சம்மந்தப்பட்ட பிஜேபி ஆளுங்க நிப்பாட்டுற இடத்துல இவங்களோட வேட்பாளரை இறக்கி விடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதா ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இன்னும் பார்ப்போம். இன்னும் வந்து விஜய் அவர்களோட வியூகமும் சரி, ஆதவர்ஜுனோட வியூகமும் சரி எந்த அளவுக்கு வந்து நான் கை கொடுக்குதுன்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு குறிப்பாக நம்மளோட விஜய் அவர்களுக்கு துணையாக நிற்கிற செங்கோட்டையன் அவர்களோட வியூகம் இந்த தடவை பழிச்சிருச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை, அண்ணன் தான் முதல்வர் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு நடக்க போகிற அந்த சேலத்தோட கூட்டத்தில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நடக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. அதை குறிப்பாக நிறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பற்றி விஜய் அவர்கள் ஓப்பனாக பேச போகிறார். இன்றைக்கி எவ்வளோ வேணாலும் நீங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டரை அடிக்கலாம், நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடி வாங்கிக்கிட்டே இருப்போம், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம், எதிர்த்து அடிக்க மாட்டோம். வெற்றி ஒன்றே எங்களோட இலக்கு, எங்களோட இளைஞர் படை, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாருக்குமான ஒரே இலக்கு எங்கள் அண்ணனை அரியணை ஏற வைக்கிறது ஒன்று தானே தவிர நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அதை கண்டுக்க கூட மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் நம்மளோட கணக்கு. எல்லாம் நம்மளுக்கு சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலை 4 பேர் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.